ஸோ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த நேரத்தில் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான்ல. அதில் வந்து ஈசா நபியை விசாரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சூறாவில் இப்போ கொண்டு வரான்ல. அல்லாஹ் வந்து இப்போ கேட்குறான். இப்போ இங்கேருந்து அல்லாஹ் யாருன்னு நாம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால் உங்களை வந்து எந்த ஷார்ட்கட்டும் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு தப்பு கணக்கு போடாதீங்க. தப்லீக்வாதிகளே, தௌஹீத்வாதிகளே, ஜமாத் இஸ்லாமிகளே, என்ன அல்லது நம்மளை போன்று சொல்லக்கூடிய தாவா செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இங்கே என்னை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த ஷார்ட்கட்டும் பயன்படுத்த முடியாது. நபிமார்களுடைய நிலைமையை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மெல்லாம் மூடிட்டு இருக்கணும். பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது யாருமே சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அல்லாவை திருப்திப்படுத்த பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அல்லாவுக்கு சின்சியராக நடக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நஃப்ஸுடைய அந்த இதிலிருந்து வெளியே வர பாருங்கள். ரமலான் வந்து அதோடைய ப்ராக்டிஸ் தான். ஒரு மூமினுக்கு ரமலான் அல்லாத மாதம்லாம் எல்லாம் வந்து சரிசமம் தான். புரியுதா? அவனுக்கு வந்து ரமலான் வந்தால் ஒரு மாதிரியும், ரமலான் போச்சுன்னா ஒரு மாதிரியும் வந்து பெருசாக ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது தான். அதில் ரமலான் என்ன அவங்களுக்கு என்ன? அலிலானும் ஒரு நாள் தஹஜ்ஜுத் விட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எங்கே நீ காணோம் அப்படின்ட்டு. நமக்கு தான் புதுசு, ரமலான் வந்துச்சு தரை வந்துருச்சுன்னா. அவங்களுக்கு டெய்லி கியாமுல் லைல் தான் அது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து கேட்குறான், அல்லாஹ் இவ்வாறு கூறும் சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை சொல்லுங்கள். மரியமின் குமாரர் ஈசாவே, நான் உமக்கும் உம்முடைய அன்னைக்கும் வழங்கியிருந்த அருட்குடைவுகளை நினைவு கூறும். ஃபஸ்ட்டு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்ததும் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததும், அதாவது கன்னியாக இவங்க குழந்தை பெற்றதும், நீங்கள் சின்ன வயசில் பேசுனதும், நீங்கள் அற்புதங்கள் செஞ்சதும் என்ன, அது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் கொடுத்தது நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். நான் போட்ட பிச்சை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இங்கே யாரை பார்த்து சொல்கிறான்? ரசூல் ஈசா நபியை பார்த்தும் சொல்கிறான், அவங்களுடைய அம்மாவை பார்த்தும் சொல்கிறான். புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அல்லாவையும் கடவுளாக வச்சுருக்காங்க, ஈசாவையும் கடவுளாக வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போ ரெண்டு பக்கமும் இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. யார்? நம்ம சகோதரர்கள் பனி இஸ்ராயல்கள். அப்போ 2 பக்கமும் இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்கும்போது கடைசி டோஸை இப்படி விழுவுது. உங்களுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. நான் போட்ட பிச்சை, அது ரசூல்லாவுடைய எந்த அற்புதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், போய் சஃபா மருவாவில் ஓதுற துவாவை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், நீ தான் தன்னந்தனியாக நீ தான் வந்து அந்த கூட்டுப்படையினரை ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிளைம் பண்ணுவோம். நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் ஜெயிச்ச, எல்லாம் ஒன்று தான், நான் ஒன்றும் பண்ணல, நீ போட்ட பிச்சை. தாவூத் நபி அவ்வளோ பெரிய ஆட்சியாளர். என்ன, ஒரு தங்கத்தில் ஒரு துண்டு, ஒரு வெட்டிக்கிளி வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது டபால்னு விழுவுது. டப்பு டுப்புன்னு போயிட்டு அதை போட்டு அள்ளி எடுக்கிறாரு தாவூத் நபி. அப்போது அல்லாஹ் வந்து சிரிச்சுட்டே கேட்குறான், தாவூதே, உங்கள்கிட்ட எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, இதை வந்து இது உனக்கு ஆசை இன்னும் அடங்கலையா அப்படின்னு. அப்போது தாவூத் நபி சொல்கிறார், உங்ககிட்டருந்து ஒரு பிச்சை வருதுன்னா நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? நீ போடுற பிச்சை அதை விட எனக்கு பெரிய பாக்கியம். உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற அந்த உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? என் கொட்டரா எப்போவுமே உங்ககிட்ட ஏந்திட்டு தான் இருப்பேன். நீ எவ்வளோ கொடுத்தாலும் சரி, கொடுக்கறது நீ இல்லை. புரியுதா? நீ போடுற பிச்சை அது எப்போவுமே நான் பிச்சைக்காரன் தான். எல்லா நபிமார்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன்னா நான் பிச்சைக்காரன் தான். குரான்லேயே இப்போ அடுத்த அத்தியாயத்தில் வரும், என்கிட்ட எந்த கருவூலமும் இல்லை, பூமியுடைய கருவூலங்கள் எதுவும் இல்லை, நான் என்ன சொல்கிறது, அந்த 0 லெவலில் இருப்பாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாத முஃப்லிஸ், அந்த மாதிரியான சூழ்நிலை அதான் இருக்கேன் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. ரசூலா சொல்லுவாங்க, இன்னும் அந்த 6வது அத்தியாயம் வரும்போது அடுத்து தான் நான் பார்க்க போகிறோம், அதில் டீட்டெயிலாக அதை பேசுவோம்.
அப்போது அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரிசுத்த ஆன்மாவின் மூலம் நான் உமக்கு உதவி செய்திருந்தேன். என்கிட்ட 1008 மலக்குகள் இருக்காங்க, போனால் போதுன்னு பெரிய மலக்கு அனுப்பி உங்கள்கிட்ட வேலை செய்ய வச்சு. ஜிப்ரீல் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நபிமார்களுக்கும் ஜிப்ரீல் வரமாட்டார், புரியுதா? பரிசுத்த ஆன்மா அவர் ஹையர் அஃபிஷியலு, அல்லாஹ்வுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு கிரேடு. இந்த Tier 1 Tier 2 இருக்கும் பார், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 இருக்கும் பார், தலைமைச் செயலகம் அந்த அதிகாரி இருப்பார், அவர் தான் சீஃப் மினிஸ்டரை பார்ப்பார். அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஏஜி இவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க, சீஃப் அட்வைசரு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க, தலைமைச் செயலர், பயங்கர பவர்ஃபுல் போஸ்ட் அதெல்லாம். அது மாதிரி இவர் பவர்ஃபுல் போஸ்ட்டு எல்லாம் சொல்கிறான். இவரை அனுப்புனேன் உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு, அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த போதிலும், அதாவது வயதான பருவத்திலையும் மக்களிடம் உரையாடினீர். இதே வார்த்தை நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன், அந்த 3ஆவது அத்தியாயத்தில் 41வது வசனம்னு நினைக்கிறேன், சரியா? 41 46